என்ன யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்தியா மேல மறுபடியும் டேரிஃப் போட்டாங்களா? என்னன்னு தெளிவா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டேரிஃப் என்னன்னு பார்த்துடலாம். வெளிநாட்டுல இருந்து அமெரிக்கா இறக்குமதி பண்ற ஒவ்வொரு பொருளுக்குமே அவங்க நாட்டுல ஒரு டாக்ஸ் விதிப்பாங்க. அதுக்கு பேர் தான் டேரிஃப்னு சொல்றாங்க. ஸோ யூஎஸ் ஃபாலோ பண்ற மாடஸ் ஆப்பரண்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கண்ட்ரி மேல டேரிஃப் போடுவாங்க. ரெண்டாவது அந்த கண்ட்ரியோட ட்ரேட் டீல் நெகோசியேட் பண்ணுவாங்க. மூணாவது அந்த கண்ட்ரி கிட்ட ட்ரேட் டீல் சைன் பண்ணி அந்த சைன் பண்ற ட்ரேட் டீல் பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு ரொம்ப சாதகமா இருக்கும். ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா யூஎஸ் வந்து இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்து 50% வரைக்கும் டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. இன் ரிட்டர்ன் இந்த வருஷம் பிப்ரவரி மாசம் நம்ம வந்து யூஎஸோட இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தோம். அந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் 18% டேரிஃப் வந்து குறைஞ்சிருந்தது. ஸோ நம்ம டீல் சைன் பண்ணி முடிச்ச உடனே யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த ஆக்ட் கீழே எல்லா கண்ட்ரி மேலேயும் இப்படி டேரிஃப் போடுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லி மொத்த கண்ட்ரி மேல போட்ட டேரிஃபையும் ஸ்லாஷ் டவுன் பண்ணிருச்சு. ஸோ யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படியாவது எல்லா கண்ட்ரிட்ட இருந்தும் டேரிஃப் போட்டு அவங்க கஜானாவை ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க எடுத்து வந்த ஆக்ட் தான் ட்ரேட்ஸ் ஆக்ட் 1974. ஸோ இந்த ஆக்ட் யூஸ் பண்ணி எல்லா கண்ட்ரி மேலேயும் 10% டேரிஃப் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ஆக்ட் கீழே இந்த மார்ச் யூஎஸ் ட்ரேட் ரெப்ரஸன்டேட்டிவ் ஒரு இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணியிருந்தாரு எல்லா ட்ரேடிங் பார்ட்னரோட. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிசல்ட் படி 54 கண்ட்ரியில யூஎஸ் வந்து ஃபோர்ஸ்ட் லேபர் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஸோ இந்த 54 கண்ட்ரி மேலேயும் 12% டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கண்ட்ரில இந்தியா ஒன்று வேறன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாடஸ் ஆப்பரண்டி சொன்னால அதை லிங்க் பண்ற மாதிரி இப்போ ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன், கரெக்டா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இந்தியாவும் யூஎஸும் ட்ரேட் டாக் நெகோசியேஷன் பண்ணிருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் டாக் நெகோசியேஷன் பண்ணும்போது இந்த 12.5% டேரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது பாத்தீங்கன்னா அந்த 10% டேரிஃப் ஃபெப்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த டேரிஃப் வந்து ஜூலை மந்தோட எண்ட் ஆகுது. ஸோ இதுக்குள்ள எல்லா கண்ட்ரியும் கோர்சிவ் பண்ணுன்றதுக்காக ஒரு 12% டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த பாண்ட் அண்ட் லேபர் இதெல்லாம் பத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஏன்னா இவனுங்க தான் இருக்கிறதுலேயே உலகத்திலேயே ஹியூமன் ரைட் வயலேஷனோட கிங்கே. ஏன்னா இவனுங்க போகாத போர் கிடையாது, படுத்தாத மக்களுக்கு கஷ்டமும் கிடையாது. அவங்க நினைக்கிற விஷயத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து ஃபோர்ஸ் லேபர் வந்து ஒரு பெரிய லெவலில் எங்கேயுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீகல் பேக்கிங் இருக்கு. ஆர்டிகல் 23 படி பார்த்தீங்கன்னாலே ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ் லேபர்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டிகல் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டட் லேபர் ப்ரொஹிபிஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு 1976 ஒரு ஆக்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன்லாம் ட்ரைன் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு இருக்க ஒரு கேள்வி என்னன்னா, யூஎஸ்லேயே 1000 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டு எதுக்கு அவனுங்க தேவையில்லாம இந்தியா வந்து நோண்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க.